பாண்டியராசா கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 பீடங்களை வந்து வழிபடுறாங்க. அந்த 16 பீடங்களையும் நம்ம கெஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டாண்ட 16 மன்னர்களை தான் இவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி ஆண்ட 16 மன்னர்களை தான் இவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 900 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா தொல்லியல்துறை கட்டுப்பாட்டில் வந்து ஒரு மலை இருக்குது. அங்கே இருந்து தான் அந்த பாண்டியராசா கோயிலுக்கே வந்து வழிபாடு வந்து தொடங்கும். அந்த மலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெல் குத்தும் பாறை அப்படின்னு ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையிலிருந்து தான் மக்களோட வழிபாடே வந்து தொடங்குது. ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்க அப்படின்னா புராணங்கள் அடிப்படையில் தான் அந்த ஒரு வரலாறு வந்து தொடங்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புராணங்கள் இல்லாமல் வம்சாவளியாகவே மக்கள் வந்து சாமியை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தை இந்த பாண்டியராசா கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மலரனும் தேவேந்திர குலவேலர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் கோவிலா மட்டுமே பார்க்க முடியாது. இங்கு இருந்த பாண்டிய மன்னர்கள், தென்பகுதி ஆண்ட பிற்கால பாண்டிய மன்னர்கள் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பாண்டியராசா கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த கோவிலை நிர்மாணித்தவர்களும் இன்னைக்கு வந்து நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர்களும் தேவேந்திர குல வேளாளர்கள். இவங்க வந்து ஊர் குடும்ப முறை வச்சு இந்த திருவிழாவை மிக பெரிய அளவில் முன்னெடுத்ததாக குறுக்குத்துறை சார்ந்த அந்த கோவிலை, முருகன் கோவிலை சார்ந்த ஆவணங்கள் தெரியும். வணக்கம், என்னோடய பேர் வந்து நந்தினி மல்லத்தி. இப்போ நம்ம இருக்கிற அந்த இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குன்றத்தூர் கிராமம். இந்த கிராமத்தோட உண்மையான பெயர் வந்து குன்றத்தூர் தான். அது மலை உச்சிலேருந்து அடிவாரத்துக்கு வரப்போ அந்த ஒரு தூருக்கு வந்து மக்கள் வாழப்போ இந்த ஊருக்கு வந்து குன்னத்தூர் அப்படின்னு வந்து இப்போ மக்கள் வரலாற்றில் வந்து பெயர் மாறிட்டு. இந்த குன்றத்தூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் அப்படின்னா அது வந்து பாண்டியராசா கோயில் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாண்டியராசா கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 பீடங்களை வந்து வழிபடுறாங்க. அந்த 16 பீடங்களையும் நம்ம கெஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டாண்ட 16 மன்னர்களை தான் இவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி ஆண்ட 16 மன்னர்களை தான் இவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயிலாக தான் இதை பார்க்குறோம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 900 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா தொல்லியல்துறை கட்டுப்பாட்டில் வந்து ஒரு மலை இருக்குது. அங்கே இருந்து தான் அந்த பாண்டியராசா கோயிலுக்கே வந்து வழிபாடு வந்து தொடங்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து இந்த வழிபாடு வந்து மிக சிறப்பாக நடைபெற்றுருக்கும். இந்த பூஜைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெல் குத்தும் பாறை அப்படின்னு ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையிலிருந்து தான் மக்களோட வழிபாடே வந்து தொடங்குது. அந்த பாறைக்கிட்ட தான் மக்கள் கொண்டு போய் நெல் கொண்டுட்டு போய் அதை இடித்து சலித்து அரிசி எடுத்துகிட்டு வந்து அந்த அரிசியை கொண்டுட்டு வந்து தான் இங்கே வந்து வழிபாடே தொடங்குதாங்க. அதே மாதிரி இது ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்க அப்படின்னா புராணங்கள் அடிப்படையில் தான் அந்த ஒரு வரலாறு வந்து தொடங்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புராணங்கள் இல்லாமல் வம்சாவளியாகவே மக்கள் வந்து சாமியை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த கிராமத்தை இந்த பாண்டியராசா கோயிலை
கோவிலை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா மலரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் சொக்கட்டான் தோப்புங்கிற கிராமம் இருக்கும். இந்த ராஜாக்கள் அங்கே வந்து சொக்கட்டான் விளையாட வந்த இடம் தான் இன்றைக்கி சொக்கட்டான் தோப்புங்கிற கிராமமாக இருக்குது. அந்த சொக்கட்டான் தோப்பு கிராமத்தில் இப்போவும் மல்லர்கள் என்னும் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து பாளையங்கோட்டை சைடு போய் தங்கி இருந்த இடம் தான் இப்போவும் ராஜாக்கள் குடியிருப்பு அப்படின்னு இருக்கு. அங்கேயும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று எச்சமாக தான் இந்த கோயில் வந்து இப்போவும் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம இப்போ கலாய்வுக்கு வந்திருக்க இடம் வந்து பாண்டியராஜா கோவில் அரண்மனை. ஆனால் இது வந்து ஒரு கோவில் தான். ஆனால் அப்படி தான் கல்வெட்டில் வாசகம் இருக்குது. இந்த கள ஆய்வு களம் வந்து பக்கத்தில் வந்து குன்றத்தூர் மலை வந்து இந்திய தொல்லியல் ஆய்வு கழகத்தால் வந்து இது தொல்லியல் களமாக அகலாய்வு களமாக வேலியிடப்பட்ட பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம். இதுக்கு பக்கத்தில் நவதிருப்பதிகளில் ஒன்றான இந்த கள ஆய்வு களத்துக்கு மேற்கு பக்கம் நவதிருப்பதிகளில் ஒன்றான திருவேங்கடநாதபுரம் கோவில் இருக்குது. இது வெறும் கோவிலாக மட்டுமே பார்க்க முடியாது. இங்கு இருந்த பாண்டிய மன்னர்கள், தென்பகுதி ஆண்ட பிற்கால பாண்டிய மன்னர்கள் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பாண்டியராசா கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த கோவிலை நிர்மாணித்தவர்களும் இன்னைக்கு வந்து நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர்களும் தேவேந்திர குல வேளாளர்கள். இவங்க வந்து ஊர் குடும்ப முறை வச்சு இந்த திருவிழாவை மிக பெரிய அளவில் முன்னெடுத்ததாக குறுக்குத்துறை சார்ந்த அந்த கோவிலை, முருகன் கோவிலை சார்ந்த ஆவணங்கள் தெரிவிக்குது. இந்த கோவிலுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து வண்டி கட்டி வந்ததாகலாம் ஒரு செவிவெளி செய்தி இங்கே நிலவுது. இது ஒரு வரலாற்று தலம். தேவேந்திர குல வேளாளர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட பகுதிகளில் அதிகமாக இந்த பாண்டிய ராஜாக்கள் கோவில் வழிபாடு தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் இருக்குது. அந்த கோவில்கள் எல்லாம், அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய பீடங்கள் எல்லாம் மன்னர்கள் என்று அந்த மக்கள் வந்து மிக தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. இதுதான் நம்ம இந்த நிற்கிற பாண்டியராஜா கோயிலுடைய வரலாற்று சுருக்கம்.